சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரின் ஒருவரோட வயிறை பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் உள்ளே இருந்து என்ன எடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சென்னை அயனாவரம் பகுதியில் இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஜெயக்குமாருங்கிறவர் சிகிச்சை பெற்றுட்டு வராரு. அவரோட மனநலத்தை சரி செய்கிற சிகிச்சைகள் நடந்துட்டு வருது. அப்போது ஒரு சிகிச்சையில் ஜெயக்குமாரோட வயிற்றில் சாவிகள், செயின், நாணயம், சிம் கார்டு போன்ற 40 பொருட்களை இருந்ததாக அதை பார்த்து டாக்டர்ஸ் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இதனை அடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே எண்டோஸ்கோபி மூலம் சிகிச்சை அளித்து வயிற்றில் இருக்க பொருட்களை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. இப்போது ஜெயக்குமார் நல்லா இருக்கார். இதை பற்றி டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயக்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிறனால தெரியாமல் அதெல்லாம் முழுங்கியிருப்பார். சரியான நேரத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா குடலில் இரத்தப்போக்கு இல்லைனா நோய் தொற்று ஏற்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.